இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சந்தேகம்னு வந்துட்டாலே சரியா இருக்கிறது தப்பா தெரியும், தப்பா இருக்கிறது சரியா தெரியும். தெளிவா ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டா உனக்கு குழப்பமும் இருக்காது, சந்தேகமும் வராது. என்னங்க அது? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவைகளை பொறுத்தும் காரண காரியங்களை பொறுத்தும் தான் எந்த ஒரு விஷயத்திலையும் சரி தப்புன்னு முடிவு எடுத்துக்கிட்டு வரோம். ஒரு காலத்துல நாம சரின்னு நினைச்சு செஞ்சது இப்போ தப்புன்னு தோணலாம், இப்போ தப்புன்னு தெரியறது பின்னால சரின்னு தோணலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் பிளஸ் மைனஸ் இருக்கதான் செய்யும். பிளஸ் அதிகமா இருக்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு மைனஸ் அதிகமா இருக்கிற விஷயத்தை ஒதுக்கிடணும். அப்பதான் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். குளத்துல இருந்த லிங்கம் பார்வதி கைக்கு கிடைச்சதுன்னு குருஜி சொன்னதால தானே இப்போ உன் மனசுல குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஆமா, அப்போ இருந்து பார்வதி விஷயத்துல இப்படி ஏதாவது நடந்த அடிக்கடி என் மனசுல குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. இத காரணமா வச்சு நீ பார்வதியை வெறுத்துற மாட்டியே? தனிப்பட்ட முறையில பார்வதி மேல எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா பார்வதி என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. அதனாலதான் இவ்வளவு நடந்தும் நான் அவளை இங்க இருக்க அனுமதிச்சிருக்கேன். ஆதிக்கும் பார்வதிக்கும் நடுவுல விதி விளையாடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த விதிய என் மதியால நான் ஜெயிச்சு காட்டுவேன். என்ன சுந்தரம், என்னால நம்பவே முடியலையே. என்கிட்ட வந்து உதவி எல்லாம் கேக்குற, இன்ப அதிர்ச்சி வேற குடுக்குற. ஆமா, நீ என்ன உதவி கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் உன் அம்மா அகிலாண்டேஸ்வரி இருக்காளே. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து உதவி கேட்டு நிக்கிற? என்ன அகிலா கிட்ட என்ன மாட்டி விட்டுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா கிட்ட இந்த உதவியை கேட்க முடியாதம்மா. அதனாலதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். அகிலா கிட்ட கேட்க முடியாத உதவின்னா வில்லங்கத்தனமான உதவியா தான் இருக்கணும். ஏன்னா அகிலா அந்த மாதிரி வில்லங்கத்தனமான விஷயங்களுக்கு தான் உதவி செய்ய மாட்டா. வில்லங்கத்தனமான விவகாரத்துக்கெல்லாம் நீ போக மாட்டியே, அப்ப வேற என்னவா இருக்கும்? ஒருவேளை உனக்கு வேண்டியவங்க யாராவது தப்பு பண்ணிட்டு ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி பேசணுமா? சொல்லு, நான் பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. அப்ப வேற என்ன வேணும்னு கேளு. என்னைக்கும் இல்லாம என் முன்னாடி வந்து கை கட்டி கெஞ்சிட்டு நிக்கிற, நான் செய்யாம இருக்க முடியுமா? கேளு, நான் செஞ்சு தரேன். தயங்காம கேளு. அது என் பொண்ணு பார்வதி. பார்வதியா? பார்வதிக்கு என்ன? பார்வதி பெரிய தம்பி மேல ஆசைப்படுறா. அவங்க 2 பேரும் பழகிக்கிட்டு இருக்காங்கன்னு முதல்ல சொன்னது நீங்க தான். ஆமா, நான் தான் அது முதல்ல சொன்னேன். ஏன் இப்ப கூட சொல்றேன். அவங்க 2 பேரும் இப்பவும் காதலிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா நான் சொல்றதை யார் கேக்குறீங்க? ஏன் நீய கூட என்ன சொன்ன? ஐயோ அம்மா, என் பொண்ணு மேல வீணா பழி போடாதீங்கம்மா அப்படி இப்படின்னு சொன்னியா இல்லையா? நான் அப்படி சொன்னது தப்பு தாம்மா. அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்கம்மா. மன்னிக்கிறேன். நீங்க சொன்னதுதான் சரி. என் பொண்ணும் பெரிய தம்பியும் பழகிக்கிட்டு இருக்கிறது உண்மைதான். நான் இந்த விஷயத்த என்னால அம்மா கிட்ட கொண்டு போக முடியாது. அதனால தான் உங்க உதவியை தேடி வந்திருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்பந்தம் பேசுறதுக்கு என்ன புரோக்கர் வேலை பார்க்க சொல்வேன்? உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். உன்ன சொல்லி தப்பு இல்ல. உன்னையும் உன் பொண்ணையும் வேலைக்காரங்களை நடத்தாம இந்த குடும்பத்துல ஒருத்தரா வச்சிருக்கா பாரு அந்த அகிலா. அதனால வந்த வேணா இதெல்லாம். அவசரப்படாதீங்க. நான் அவங்க விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க உதவி கேட்டு வரலம்மா. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாம எப்படியாவது என் பொண்ணையும் பெரிய தம்பியும் பிரிக்கணுமா. அதுக்காகத்தான் நான் உங்க உதவியை கேட்டு வந்திருக்கேன். என்ன சுந்தர இது நீ வந்த உடனே சொல்லிருக்கணும்ல. பாரு, நான் எப்படி கோவப்பட்டேன். எனக்கு தெரியும் நீ அக்காக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்ட. இருந்தாலும் உன் பொண்ணுன்னு வரும்போது பாசத்துல தடுமாறிட்டியோன்னு நினைச்சேன். இல்ல,
நீ விசுவாசம் தான். பட்ட பகல இப்படி செயினை பறிக்கிறாங்களே, பாவம் அந்த பொண்ணு. டேய் டேய் நில்றா. டேய் விடுறா அந்த பொண்ணு. கழுத்துல இருக்கிற தாலியவா கலக்குற. என்னமா ஆச்சு? ஒன்னும் ஆகல இல்ல. கழுத்துல இருக்க தாலி அறுக்கிறியா? நீ எல்லாம் மனுஷனா? போலீஸ் ஒன்றுமே பாத்துக்க. பகல் கூட பார்க்காம. ஏம்மா, உனக்கு எதுவும் ஆகலை இல்லம்மா? தாலி பத்திரமா இருக்குல்ல? ஆ, என்னம்மா, அடி ஏதாவது பட்டுருச்சா? சரி வாங்க போலாம். என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற? தாலி என்ன கொடுமை இது? உன் கழுத்துல எப்படி தாலி? கேக்குறல்ல, பதில சொல்லு. அப்ப இந்த தாலிய பெரிய தம்பி கட்டினாரா? உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? எப்ப கட்டின தாலி இது? இத்தனை நாளா தாலிய மறைச்சு வச்சு என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்தியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? பெரிய தம்பியா இப்படி ஒரு காரியத்தை பண்ணாரு? அவர் கட்டின தாலியா இது? ஆமாப்பா, பெரிய கட்டின தாலிதான். எது நடந்துடக்கூடாதுன்னு பயந்தனும் அது நடந்துருச்சே. நான் அம்மா முகத்துல எப்படி முழிப்பேன்? அவங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா. பொறுமையா இருக்க வேண்டிய நீ அவசரப்பட்டுட்டு என்ன பொறுமையா இருக்க சொல்றியா? உன்னை வெட்டி போட்டா கூட என் ஆத்திரம் தீராது. உன்னை நான் உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன். என் பேச்ச கேட்காம உன் வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்டியே. இனிமே உன் வாழ்க்கைய யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? இனிமே என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நீ அம்மாவுக்கு துரோகம் பண்ணது மாதிரி என்னால அம்மாவுக்கு துரோகம் பண்ண முடியாது. அம்மா கிட்ட இதை நான் சொல்லத்தான் போறேன். அப்பா